பரிசுத்தமுள்ள பிதாவே, இப்பொழுதும் உன்னத பாட்டின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீர் தியானிக்க போகிற தயவுக்காக நன்றி. எங்களோடு பேசும், எங்களோட இடைப்படும், நாமத்தை மகிமைப்படும் படுத்தி கொள்ளும். வந்திருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். வார்த்தைகள் எங்களை பலப்படுத்த போகிற தயவுக்காக நன்றி. குறிப்பாக உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே அன்பு எங்களை பலப்படுத்த போகிற தயவுக்காக நன்றி. எங்களை ஆறுதல் படுத்தி ஆற்றி தேற்ற போகிற தயவுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை நீர் ஆசீர்வதித்து தாரும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஷாலோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்றைக்கு உன்னத பாட்டின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் நம்முடைய தியானமாய் இருக்கிறது. இந்த உன்னத பாட்டின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே இந்த சூலமேத்தியாள் தன்னுடைய பிலவட், தனக்கு பிரியமானவனை தேடி போகிறாள். தேடி கண்டுபிடித்து அவரை கூப்பிட்டு கொண்டு வருகிறாள். பிறகு அந்த திருமண ஊர்வலம் நடக்கிறது. அந்த திருமண ஊர்வலத்திலே அவளே சாலமோனால் அனுப்பப்படுகிற அந்த கவுச் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ரதத்திலே, மரத்தினால் செய்யப்பட்ட ரதத்திலே அவள் புறப்பட்டு போகிறாள். இது தன் மணவாளனை இந்த மணவாட்டி அடைகிறதை குறிக்கிறதா இருக்கிறது. அந்த மணவாளனை அவள் தேடி செல்லுகிறதை குறிக்கிறதா இருக்கிறது. அந்த மணவாளனை அவள் தேடி கண்டுபிடித்தபடியினால் அந்த மணவாளன் அவளை ஏற்றுக்கொள்ள எடுக்கிற ஒவ்வொரு கணத்தையும் குறிக்கிறதாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. The maiden is in search of the beloved. இந்த பெண் அவரை, அந்த மணவாளனை தேடிக்கொண்டு போகிறாள். நம்ம நேற்றுக்கு படித்தோம் 2ஆம் அதிகாரத்தில். அந்த சூலமேத்தியால் சொன்னாங்க, நான் சாரோனின் ரோஜாவாக இருக்கிறேன், பள்ளத்தாக்குகளில் லீலியாக இருக்கிறேன். ராஜாவே, நான் ஒரு சாதாரண சாரோன் தேசம் ஃபுல்லாக விளைஞ்சி கிடைக்கிற ஒரு வைல்டு ஃப்ளவர், ஒரு காட்டுப்பூ, அந்த சாரோனின் ரோஜா மாதிரி நானும் ஒரு சிம்பிள் தான் என்று சொன்னாங்க. பிறகு பள்ளத்தாக்குகளே, யூதேயாவினுடைய பள்ளத்தாக்குகளிலே விளைகிற ஒரு லீலி மலராய் தான் இருக்கிறேன், கோடிக்கணக்கான லீலி மலர்களில் நான் ஒன்று என்று சொன்னார்கள். ஆனால் அதற்கு ராஜா எப்படி பாடினார் என்றால், நீ முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பமாக இருக்கிறாய் அப்படின்னு என்ன சொல்ல வந்தார்னா, மீதி பூவெல்லாம் எனக்கு முள்ளு மாதிரி இருக்குது, நீ லீலி புஷ்பம் போல இருக்கிறாய் என்று அவர் பாடினார். அப்படியே அவருடைய அன்பை பற்றி பேசினார்கள். அப்போ ராஜா தன்னுடைய இடது கையின் மேல் அவளை படுக்க வைத்து கொண்டு தன் வலது கையினால் அணைக்கிறதாக பேசினால் அன்பு பாசத்தை பற்றி பேசினது. அதை வைத்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னா, இயேசு நம்மை அப்படி தான் தெரிந்து கொண்டார். இயேசு தான் அந்த ராஜாவுக்கு எடுத்துக்காட்டாகவும் நம்மை அந்த சூலமேத்தியாளுக்கு எடுத்துக்காட்டாகவும் சபையை எடுத்துக்காட்டாகவும் நாம் பேசினோம். இன்றைக்கு இந்த சூலமேத்தியால் தன் மணவாளனை தேடிக்கொண்டு போகிறதை பற்றி மிகவும் பெரிதாக சொல்லப்பட்டிருக்கு. The maiden searches for her beloved. இன்றைக்கு திருச்சபை தன் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை தேடி போகிறதற்கு இது ஏதுவாக இருக்குது. இன்றைக்கி காலை வேளையில் மார்னிங் டியூஷனுக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய மணவாளனை தேடி தான் வந்திருக்கிறோம். ஆக மணவாளனை தேடிக்கொண்டு போவது என்பதாக முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும், பிறகு 2வது பகுதி 6ஆம் வசனத்திலிருந்து அதிகாரம் முடிய 11ஆம் வசனம் வரைக்கும் திருமண ரதம் என்பதாக பேச போகிறேன். இங்கே ஃபஸ்ட்டு பாட்டு பாருங்கள். அவர்கள் சொல்கிறாங்க, ராக்காலங்களில் என் படுக்கையில் என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. போன சாப்டரில் என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள் அப்படின்லாம் சொல்லிட்டு நேசர் கூட இருக்கிறதா இந்த அம்மா பாடிச்சு. அப்போ நம்மளும் என்ன பிக்சரைஸ் பண்ணிட்டோன்னா, நேசர் வந்துட்டார், அவங்க கூட தான் இருக்கார், அவங்கள கையில் அணைச்சிட்ருக்கிறாரு, எருசலேம் குமாரத்திகள்லாம் பார்த்துட்ருக்குறாங்க, குழி நரிகள்லாம் பிடிங்க, இந்த 2 பேருக்கு விரோதமாக செயல்படுறதெல்லாம் பிடிங்கன்னு பாடினாங்க அப்படின்னு நம்ம நினச்சா, திடீர்னு 3rd சாப்டரில் இவங்க இப்படி பாடுறாங்க, என் நேசரை காணோம், நான் தேடின்னு போகிறேன். இப்போ சில வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க அப்படியே தூங்கிட்டாங்க, கனவுல அவரை தேடுறாங்க. நிஜத்தில் இல்லை, எதில் தேடுறாங்க? கனவில். அப்படியே ட்ரீமில் போயிடுறாங்க. இந்த 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 பந்தங்கள் எல்லாம் ட்ரீம் தான். அப்படியே கனவு. நம்ம பார்க்குற மூவிஸ்லாம் கூட திடீர்னு ட்ரீம் வரும்.
பாதி நேரங்களில் இது புரியாத போல் இருக்கலாம். ஆனால் அந்த அன்பு கூறுகிறவர்களுக்கு இது புரியும். பாருங்கள், ராக்காலங்களில் படுக்கையில் தேடினாங்களாம். கையில் அணைச்சாரு, படுத்துட்டாங்க, தூங்கிட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்று சொன்னார் எருசலேம் குமாரத்திகளில். அப்போ அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிட்டாங்க. அந்த குழிநரிகள்லாம் பிடிக்கணும்னு பாடினாங்க. இப்போ 3வது சாப்டரில், இந்த நைட் ஐ சாட் த ஒன் ஐ லவ், அவரை தேடினேன், அவரை காணவில்லை. இன் த மிடில் ஆஃப் த நைட் ஷீ ஃபெல்ட் லோன்லி. திடீர்னு பார்த்தா எஜமான், அவளுடைய மணவாளன் இல்லாதது போல தோணுது. ஷி வாஸ் லாங்கிங் ஃபார் ஹர் பிலவட். ஐயோ என்னை விட்டு போயிடாதீங்க. பட் ஷீ குட் நாட் ஃபைண்ட் ஹிம். வீட்டில் அவரை காணவில்லை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தில் சொல்லியிருக்க, கேளுங்கள், மத்தேயு, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லியிருப்பார். 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், மத்தேயு 7:7 பார்ப்போமா? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேட்கிறவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, தேடுறவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, தட்டுறவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதை கேட்பீங்க, எதை தேடுவீங்க, எதை தட்ட போறீங்க? கொஸ்டின். கேட்குறோம், தேடுறோம், தட்டுறோம், கரெக்டா? எதை கேட்க போறீங்க, என்ன கேட்க போறீங்க? 1 கோடி ரூபாய் பணம் கேட்டு செட்டில் ஆயிடலாமா? ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு கதவை போட்டு தட்டலாமா? என்னத்தையா தேடலாமா? நோ. கேட்குறதும் தேடுறதும் தட்டுறதும் 3மே இயேசு எனக்கு வேணும் தான் கேட்க போகிறோம். இந்த சூலமேத்தி இயேசுவை தேடிக்கொண்டு போகிறாள். வாழ்க்கையில் நம்ம வெற்றியாய் வாழ வேண்டும் என்றால் நம் ரட்சகர் நம்ம தேடின்னு போயிட்டோம்னா போதும். அவர் நம்மளை தேடிட்டு வந்தார், நான் இல்லைன்னு சொல்ல. நம்ம எங்கெங்கெல்லாம் அவரை தேடுறோம்? ஏன் காலையில் ஏஞ்சிக்கிறோம்? ஏன் காலையில் 5 மணிக்கு கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் நீங்கள் நடத்துகிறீங்க? நான் ஏஞ்சிக்கிறேன், என் ஆண்டவரை தேடுறேன், நான் தட்டுறேன், ப்ரேயர் இல்லை கதவை தட்டுறேன், என் ஆண்டவரை பார்க்கணும்னு தட்டுறேன். நீ எனக்கு இன்னைக்கு காலையில் வேண்டிய ரேஷன்லாம் கொடு ஆண்டவரேன்னு தட்டல, எனக்கு நீரே வேண்டும், உன்னை பார்க்க வேண்டும், என் ரட்சகனே உம்மை பார்க்க வேண்டும் என்று நான் தட்டுகிறேன், தேடுகிறேன், தேடுகிறேன், கேட்கிறேன் என்று சொல்லுகிறது போல இந்த விர்ஜின், இந்த சூலமேத்தியால் என்று சொல்கிற இந்த கன்னிகை தன் மணவாளனை தேடிக்கொண்டு போகிறாள். போன அதிகாரத்தில் மணவாளனோடு இருந்தவங்க திடீர்னு இங்கே தேடுறாங்க. இந்த மணவாளன் எனக்கு வேண்டும், இவர் எனக்கு வேண்டும், என் வீட்டிலே காணோம் என்று இவர்கள் தேடிக்கொண்டு போகிறார்கள். ஆமாம், இந்த மனிதன் எனக்கு வேண்டும். அவங்க என்ன பண்ணுறாங்களா, தேடுறாங்களா? அவரை காணவில்லை. ஐ sought him but I did not find him. நான் தேடினேன், அவரை காணவில்லை. தேடினவங்க நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க காணோம் என்றால் மிகவும் வருந்தத்தக்க விஷயமா இருக்கும். ஐயோ, எங்கள் மணவாளனை காணுமே, எங்கள் ஹஸ்பண்டை காணுமே, நான் திருமணம் செய்து கொள்ள போகிற மணவாளனை காணுமே என்று தேடுகிறார்கள். இதில் அந்த பெண் எடுக்கிற ஸ்டெப்ஸ் பாருங்கள், ரொம்ப டீப்பாக இருக்குங்க. இது நம்மளோட கண்ட்ரி கிடையாது, இன்றைய மாடர்ன் வேர்ல்டு கிடையாது. அன்னைய உலகம் வீட்டிலேருந்து வெளியில் வந்து செக்யூரிட்டி கார்டெல்லாம் தாண்டி தேடிக்கிட்டு போகணும். நான் எழுந்திருந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன். ஷீ இஸ் டிசைடிங் சம்திங். தட் இஸ் த டெப்த் ஆஃப் ஹர் சீக்கிங். நான் என் நேசரை தேடுறதுக்கு எங்கேனாலும் போவேன். நகரத்தின் வீதிகள், இது நைட் டைம் ஒரு பெண் தனியாக போனால் அவளுக்கு சேஃப்டி இல்லை. சேஃப்டி இருக்கா? இல்லை. அவளை தப்பாக நினச்சிப்பாங்க. இருந்தாலும் நான் என் நேசரை தேடிக்கொண்டு போக போகிறேன். யாருன்னா கேட்டாங்கன்னா சொல்லுவேன், எங்கள் நேசரை காணோம், என் மணவாளனை காணோம் என்று தேடுவேன். எங்கெல்லாம் முடியுமோ அங்கே நான் தேடுவேன். எவ்வளோ லாங் என்னால் முடியுமோ நான் தேடுவேன் என்று முடிவெடுத்து போனாங்களாம், தேடினாங்களாம். ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவங்க எடுத்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவங்களால முடியல. சரி, என்ன சூலமேத்தியால் இவ்வளோ தான் ஸ்டெப் எடுத்தீங்களா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க, பார்டர் வரைக்கும் போயிட்டாங்க, ஊருக்கு வெளியே வரைக்கும் போயிட்டாங்க. செக்யூரிட்டி கார்டு நிற்கிறாங்களே, காவலர்கள், அது வரைக்கும் போகிறார்கள். நகரத்திலே திரிகிற காவலாளர்கள் என்னை கண்டார்கள். அவங்கள பார்க்கும்போது இது என்ன கேர்ள், எங்கே போகிறீங்க என்று கேட்கும்போது என் நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். இப்போ ஒரு கேர்ள் வந்து என் நேசரை என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளையை கண்டீர்களான்னு கேட்டால் அவங்களுக்கு புரியாது. அப்போ இந்த நேசர் பிரபலமானவராக இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ நம்ம அதை சாலமோன்னு வச்சுப்போம். சாலமோன் ராஜாவை பார்த்தீங்களான்னு கேட்பேன். கேட்டால் அவங்களுக்கு இவரை பற்றி புரியும். யாரோட பெண் இவங்க?
சாலமோனுக்கு கிடைக்க போகிற பெண் என் நேசரை. ராஜா வந்துட்டு போனார், அவரை பார்த்தீர்களா? ஆமீன். தேடுறதுல தேடுவது ஒரு பயங்கரமான அனுபவங்க. த்ரில்லிங்கோட, பாசத்தோட, நேசத்தோட. அப்படி இவள் தன் நேசராகிய சாலமோனை தேடுகிறாள். இன்றைக்கு திருச்சபை தன் இரட்சகராக இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறது. அவர் மறுபடியும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். திருச்சபை இயேசுவை கண்டுபிடிக்காது என்று சொல்வதல்ல, இயேசுவை திருச்சபை கண்டுபிடிக்கும். இயேசு அவர்களிடத்தில், திருச்சபையிடத்தில் வருவார். நான் வருவேன், சீக்கிரமாய் உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னால், நான் போகிற இடத்தை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது என்று சொன்னார். இந்த சூலமேத்தியால் அந்த சாலமோனோட கதை படிக்கும்போது திருச்சபையும் இயேசுவையும் பற்றி சொல்லுகிறதா இருக்குது, நம்மையும் இயேசுவையும் பற்றி சொல்லுகிறதா இருக்கிறது. நகரத்தில் நிற்கிற காவலர்கள் அவளை பார்க்கிறார்கள். அவங்கள பார்த்து அவங்க சொல்கிறாங்க, என் நேசரை கண்டீர்களா? She is explaining her situation to the security guards, to the watchmen. I am seeking my beloved. சூழ்நிலையை சொல்கிறாங்க, நான் என் நேசரை தேடுறேன். இன்றைக்கி திருச்சபையை நீங்கள் நானும் உலகத்தை பார்த்து சொல்லணும், எங்கே போகிறீங்க? நான் எங்கள் ஜீசஸை பார்க்க போகிறேன். ஆனால் உனா போயிடுறிய சர்ச்சுக்கு, ஆனால் உனா பைபிள் தூக்கிட்டு போயிடுறிய. ஜனங்க மாற்றி புரிஞ்சுக்கிறாங்க, யாரை பார்க்க போகிற, எதுக்கு போகிற, சும்மா போறிய? நோ நோ நோ, நான் என் நேசரை பார்க்கும்படியாக போகிறேன். நான் என் நேசராக இயேசு கிறிஸ்துக்காக ஊழியம் செய்ய வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு மிஸ்டேக் ஸ்டார்ட் பண்ணிக்காதீங்க. ஆன் தி வேல வழி வரும், செக்யூரிட்டி கார்டு வருவாங்க, மந்திரி வருவார், அவர் வருவார், இவர் வருவார். இவர்களை எல்லாம் சூலமேத்தியால் தேடி தெரியவில்லை, தன் நேசரை தேடி சென்றார். Things will go in disappointment. சில நேரத்தில் நேசரை தேடுகிற நேரத்தில் டிசப்பாயின்மெண்ட்டில் போகும். மறந்துடாதீங்க, your God is watching over you. உங்கள் தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். We are doing every activity to please God. சாலமோன் ராஜா இப்போ சீக்கிரம் அந்த படுக்கை, அந்த ரதம்லாம் வருவதை பற்றி போட்டிருப்பாங்க, எவ்வளோ சோல்ஜர்ஸோடு அவர் வர போகிறாருன்னு. பீப்புள் ஆர் வாட்சிங். இந்த சூலமேத்தியால் தன்னை ராஜாவுக்கு என்று அர்ப்பணித்திருக்கிறாள். இவள் உண்மையாகத்தான் அர்ப்பணித்திருக்கிறாளா, இல்லை இவ ஒரு டூப்ளிகேட்டார்? இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் ரகசியவர்களை நம்மை கூட்டி கொண்டு போக வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்கே யாரோ ஒருத்தரை கூட்டின்னு போக வந்துக்கிறாரா? காத்து கொண்டிருக்கிறவர்களை கூட்டின்னு போக வருவாரா? தன் மனவாட்டியை கூட்டி கொண்டு போவாரா? யாருன்னா கூட்டு போவாரா? நோ, ஹீ இஸ் கம்மிங் ஹியர் இன் சர்ச் ஆஃப் ஹிஸ் விர்ஜின் பிரைட். தனக்காக மட்டுமே காத்து கொண்டிருக்கிற அந்த மனவாட்டியை கூட்டி கொண்டு போகிறார். உலகத்தினுடைய எல்லா மக்களையும் பார்த்து திருச்சபை இன்றைக்கு ஒன்று சொல்லுகிறது, நாங்கள் இயேசுக்காக காத்து கொண்டிருக்கிறோம், இயேசு இருக்கிற மணவாளனுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் இயேசுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறாள் சூலமேத்தியால் என்று எல்லாரிடமும் சொல்லியாச்சு. இவ பாருங்க, தெருக்களில் தேடியாச்சு, நகரத்தின் வீதிகளில் தேடியாச்சு, ஆத்துமநேசரை தேடுவன் முடிவெடுத்து தேடியாச்சு, நகரத்தில் சுற்றி திரிக்கிற எல்லா செக்யூரிட்டி கார்டுக்கும் சொல்லியாச்சு. நகரத்தை விட்டு வெளியில் அரண்மனை நோக்கி போகிற வழியை நோக்கி அவள் புறப்பட்டு போகிறாள். கொஞ்ச தூரம் கடந்து போனவுடன் என்னதுங்க, ஸ்கேர்ஸ்லி ஆஃப்டர் ஐ பாஸ் தம் a little while. எவ்வளோ தூரங்க? எவ்வளோ தூரம்? கொஞ்சம் தூரம். நம்ம ஏற்கனவே ஃபுல் எஃபர்ட் போட்டோம். கொஞ்சம் தூரத்தில் நிறைய ஆசீர்வாதம் நமக்கு வச்சிருக்கிறார். கொஞ்சம் தூரம் கடந்து போனவன் என் ஆத்தும நேசரை கண்டேன். அவ்வளோதாங்க, கை தட்டுங்க. என் ஆத்தும நேசரை கண்டேன். ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டவர்களும் ஒரு நாள் இயேசுவை காண்பார்கள், முகமுகமாய் காண்பார்கள். எப்படி காண்போம்? ஃபேஸ் டு ஃபேஸ். இயேசு எப்படி காணுவோம்? ஃபேஸ் டு ஃபேஸ். ஒருவேளை நம்ம உயிர் போனாலும், இல்லை ரகசிய வருகை வந்தாலும், இல்லை உலகம் அழிஞ்சாலும், நம்ம இயேசுவை முகமுகமாய் தரிசிப்போம். ஃபேஸ் டு ஃபேஸ். இன்றைக்கி தரிசிக்க முடியாதா? இன்றைக்கி தரிசிக்க முடியல. ஆனால் அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கார், கொஞ்ச தூரத்திலே நீ என்னை காண்பாய். ஹல்லேலூயா. The one which I love. ஜீசஸ் என்கிற ஒரு ரட்சகனை இந்த திருச்சபை பார்த்ததே இல்லை. இன்றைக்கும் ஒரு நபருக்காக, ஒரே ஒரு மனிதனுக்காக உலகத்திலே கோடான கோடி மக்கள் கூடுகிறார்கள் என்றால் அவர் பேர் இயேசு தான். மற்றபடி இதுக்காக, அதுக்காக, இந்த அமைப்புக்காக, அந்த இடத்துக்காக, இந்த சிலைக்காக போகிறாங்க. ஒரு மனுஷனோட பேர், அது கூட தன் முகத்தை கூட காட்டாத ஒருத்தர் பேருக்காக எல்லாரும் கூடுகிறார்கள் என்றால் அவர் இயேசு தான். அத்தனை பேரும் அவரை காண்பார்களா? அத்தனை பேரும் அவரை காண்பார்கள். கொஞ்ச தூரத்திலே அவரை நான்
கண்டேன். போனவுடன் என் ஆத்துமனேசரை கண்டேன். பார்த்துட்டு ஜீசஸை விட்டுட்டு வரலாங்க. அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து வீடு மட்டும் விடாமல் பற்றிக்கணும். ஐ ஃபவுண்ட் த ஒன் ஐ லவ்ட். இது இந்த சாப்டரில் 4 முறை சொல்லப்பட்டிருக்குது. என் நேசரை, என் நேசரை, என் ஆத்தும நேசரை, த ஒன் ஐ லவ்ட். இப்போ பாருங்க, கிளிங்கிங் டு த பிலவட். இந்த வசனம் படிக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம ஜீசஸை பிடிச்சிக்கிறோம், எவ்வளோ பிடிச்சிக்கிறோம், என்னன்னு பிடிச்சிக்கிறோம். இயேசுவை பற்றி கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இயேசுவை பற்றி கொள்ளுகிறவருடைய வீட்டுக்கு அவர் வருவார். இயேசுவை பற்றி கொள்ளுகிறவர்களை அவர் கைவிடாது இருப்பார். இயேசுவை பற்றி கொள்ளுகிறவருடைய வீட்டுக்கு அவர் வருவார். யாரை நாம் இந்த காலை வேளை தேடிக்கொண்டிருக்கிறோம்? பிரதர், பிரச்சனைக்கு தீர்வு நான் தேடி இருக்கேன் அப்படி சொல்லாதீங்க. பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிற இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறேன். ஒன் ஷாட்டில் எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அந்த ஒன் ஷாட், அந்த ஒருவர் பெயர் தான் இயேசு. ஐ ஆம் இன் சர்ச் ஆஃப் ஜீசஸ். சொல்லுங்க பார்க்கலாம், நான் இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா, நான் இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறேன். நான் என் இயேசு ராஜாவை தேடிக்கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் இன் சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். நேற்று தான் அந்த அம்மா சொல்லிருச்சு, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படி என் நேசர் இருக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களும் காட்டு மரத்தை போல் இருக்கிறார்கள் என் ஆண்டவரே, ஆனால் நீ என் ரட்சகா அந்த காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரத்தை போல் இருக்கிறாய், நீ எனக்கு மதுரமாக இருக்கிறாய்ன்னு பாடிட்டாங்க அவங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் அப்படி தான். எத்தனையோ உறவுகள், எத்தனையோ நட்புகள், எத்தனையோ நேசங்கள், எத்தனையோ பாசங்கள், எத்தனையோ கொடுக்கல் வாங்குகள் எல்லாமே கடைசியிலே காட்டு மரத்தை போன்று முள் குத்துகிற அனுபவமாக இருந்தது. ஆனால் இவைகளுக்கு எல்லாவற்றுக்கு நடுவிலும் நம்மை நேசித்த அந்த இயேசுவனுடைய நேசம் மாத்திரம் கிச்சிலி மரத்தின் நேசத்தை போன்று இருந்தது. அவர் நம் மீது வைத்த அன்பு அது மதுரமாக இருந்தது. கிச்சிலி மரம்னா புளிப்புங்க, கிச்சிலி மரம் புளிக்கும். ஆனால் நம்ம கிச்சிலி மரம், அவர் பேர் என்ன பேர்? ஜீசஸ். அது மதுரமாக இருக்கும் சொல்கிறாங்க. அதன் கனி என் வாய்க்கு மதுரமாக இருந்தது. ஜீசஸோட வழியில் வரும்போது கசப்பாக இருக்கும்னு சாத்தான் சொல்லுவான். ஏமாறாதீங்க, ஜீசஸோட வழியில் வந்தால் தான் மதுரமாக இருக்கும், இனிப்பாக இருக்கும், சுவையாக இருக்கும். உலகத்திலே யாராகிலும் ஒருவரை பிடித்து கொண்டா என் லைஃப் செட்டில்டு, பிடிச்சாலும் புளிய மரத்தை பிடிச்சிட்டு செட்டில் ஆவேன் என்று நினைக்கிற மகனே மகளே, நீ பிடித்து கொள்ள வேண்டிய நபர் பெயர் இயேசு. முதிர் வயதிலும் கைவிட மாட்டார். நான் உன்னை முதிர் வயது வரைக்கும் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், நரை வயது வரை அப்படி செய்து வந்தேன், இனியும் செய்வேன் என்று சொன்ன இயேசுவை இந்த சூலமேத்தியால் பிடித்து கொண்டாள். ஜீசஸை பிடிச்சிக்கிட்டு உங்களோட லைஃபு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்திருக்குங்க. அன்னாள் ஆண்டவருடைய பாதத்தில் போய் விழுந்து ஆண்டவரே கதின்னு உட்காந்தா, வெற்றி பெற்றார். மேரி மேக்தலின் பற்றி சொல்லப்பட்டிருக்குது. எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க, அவங்கவுங்க அவரை எழுச்சியார்னு போயிட்டாங்க. அந்த லேடி மட்டும் போல உயிர்த்த அந்த இயேசுவை தன் கண்களால் பார்த்து விட்டு தான் போனாள். ஷீ கிளிங்ட் ஆன் டு ஹர் பிலவட். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை பற்றி பிடித்து கொள்ளலாமா? ஆமீன். கோல்டன் பேலஸில் வாழற ராஜா எங்கே வாழறாரு? பொன்னால் செய்யப்பட்ட வீடிலே வாழற ராஜாவை இந்த அம்மா வீட்டுக்கு கூட்டுக்கு போயிடுச்சு. அங்கே சொல்லப்படுது பாருங்கள், 3rd chapter நகரத்திலே கேட்டாங்க. அவரை 4th verse-னுடைய 3rd line, அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து வீடு மட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். இது கிங்கு சாலமோன் ராஜா, அவரை நான் விடவில்லை. ஸ்டில் கிளிங்கிங் டு ஹிம். இயேசுவை இன்னும் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க. இயேசுவை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பற்றி கொள்ளுங்க. நீங்கள் ஒரு நபர் கையில் பலாத்காரமாக எனக்கு நீங்கள் வந்து தான் ஆகணும், எங்களை ஆசீர்வதிச்சு தான் ஆகணும்னு பூமியில் வெக்கப்படாமல் பிடிச்சிக்கொள்ளலாம். அவர் பெயர் இயேசு. உங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னா அவர் பெயர் இயேசு. வேறு யாரும் வர மாட்டாங்க, இயேசு மாத்திரம் வீட்டுக்கு வருவார். ஹல்லேலூயா. இந்த சாலமோன் சூலமேத்தியாலோட கதையில் வேறு எதுவும் நம்ம படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படி படித்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க போகிறதில்ல. ஆனால் அந்த சாலமோன்ற இடத்துல இயேசுவையும் சூலமேத்தியால்ன்ற இடத்துல திருச்சபையாகிய நம்மையும் போட்டால் இதுக்கு நிறைய மீனிங் வருதுங்க. இயேசுவை பற்றி கொள்ளுங்கள், விடாதிருங்கள். ஹல்லேலூயா. பிரிங் ஹிம் டு யுவர் ஹவுஸ். உங்கள் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். இது எதுனா பாருங்கள், இது மேரேஜ் பந்தத்தை குறிக்கிறது. நான் கருவுற்ற இந்த அறையிலே நானும் கருவுறும்படியாக
என் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வருகிறேன் என்கிறதாக ஒரு ஹீப்ரூ மீனிங் தான் அது. இது வந்து ஹீப்ரூ கல்ச்சரில் ரொம்ப சகஜங்க. அவங்க தாய் தந்தை வாழ்ந்த அதே இடத்துல அவர்கள் வாழ்வார்கள். அப்படி தான் ஈசாக்கு ரெபெக்காலோட கதையை படித்தோம்னா அவங்க தாயோட கூடாரத்துக்குள்ளே தான் ரெபெக்காலை கூட்டு போய் அவர் மேரேஜ் பண்ணுறாரு. யார்? ஈசாக். ஆமென். ஆமாம், சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ஐயா இந்த அன்பை பற்றி சொல்லியிருக்கிறாரு. இந்த லேடியை பற்றி, அவள் உண்மையாக அந்த பிரியமானவனை நேசித்தாளாம். ஷீ லவ்டு ஹிம். உண்மையாக என்ன பண்ணாங்க? நேசிச்சான். நேசித்ததினால தேடினாலாம். ஷீ சாட் ஹிம். தேடினாதான், தேடியும் கண்டுபிடிக்காமல் போனாங்களாம். ஷீ டிட் நாட் ஃபைண்ட் ஹிம். ஆனாலும் தொடர்ந்து தேடினபடியால் ஷீ ஃபவுண்ட் ஹிம். அவர் என்ன பண்ணாங்களாம்? கண்டுபிடிச்சாங்களாம். கண்டுபிடிச்சதோ இருக்கிறான்னு சொல்லிட்டு வரலையா, ஷீ ஹெல்ட் ஹிம். அவரை பிடித்து கொண்டாங்களாம். 6th சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்லி முடிக்கிறார். ஷீ brought him home. அவரை வீட்டுக்கு கொண்டு அழைத்தவர், வீட்டுக்கு கொண்டு. இதுதாங்க ஜீசஸ்க்கு நமக்கு உள்ள ஒரு, எனக்கு ஜீசஸை பிடிக்கும், நான் என் வழியை பார்த்துட்டு போகிறேன். நோ, எனக்கு ஜீசஸை பிடிக்கும், நான் அவரை பற்றி கொள்ள போகிறேன். சரியாம்மா? உன் முழு குடும்பம் ரட்சிக்கப்படுறதுக்கு தான் வழி. பற்றி கொண்ட இயேசுவை நான் தேடுவேன். நானும் ஜெபம் பண்ணுவேன். எங்கள் பாஸ்டர் ஊழியம் பண்ண மாதிரி நான் பண்ணுவேன், எங்கள் அம்மா ஊழியம் பண்ண மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு நீ பண்ணுவேன். சில நேரங்கள் நடக்காம போதும், கவலைப்படாத மகளே. ஒரு நாள் உன் கண்ணிலும் தென்படுவார், உன்னையும் அழைப்பார், உன்னையும் தொட்டு விடுவார், உன்னையும் ஆசீர்வதித்து விடுவார். அந்த அனுபவம் வந்த பிறகு you will cling on to him, you need to hold on to him. அவரை பிடித்து கொள்ள வேண்டும். இயேசுவை விடக்கூடாது. பிடித்து கொண்ட இயேசுவை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தார். Don't let him go. இயேசுக்கு உங்களுக்குள்ள உறவு குறையாதபடி பார்த்து கொள்ளுங்கள். இன்னைக்கு இருக்கிற அனுபவம் நாளைக்கு இல்லாமல் போகும். என்னை ஆண்டவர் ஊழியத்தை அழைக்கும் போது, நான் இப்போ வரல ஆண்டவரே, போயிட்டு வயசாயிட்டு சாத்தாங்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டு நான் வரேன்னு சொல்லான்னு ஒரு மனசு சொல்லிச்சு. இந்த ஜீசஸ் கையில் என்ன இருக்குது என்டர்டெயின்மெண்ட்டுன்னு? இல்லைங்க, ஜீசஸ் கையில் என்டர்டெயின்மெண்ட் இருக்கான்னு இல்லையான்னு தெரில. ஜீசஸ் அப்படி சொல்ல, அவர் கையில் உயிர் இருக்குன்னு சொன்னார். ஜீசஸ் ஹேஸ் லைஃப். வேர்ல்டு மே ஹேவ் என்டர்டெயின்மெண்ட். உலகத்தில் ஆடம்பரம், இச்சை, ஆசா பாசம், ஜாலியாக இருக்கலான்னு போகலாம், காலியாகிடுவோம். இயேசுவிடம் ஜீவன் இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு இஸ்ரவேல் என்கிற ஒரு மாபெரும் நாடு இருக்குது பிரதர். இந்த நாடு கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்ட நாடு, பவர்ஃபுல்லான நாடு. இது இன்றைக்கு பவர்ஃபுல் இல்லை. அவங்க தாத்தா யாக்கோபு என்று சொல்கிற தாத்தா யாப்போக்கு நதிக்கரையில் இந்த இயேசுவை பற்றி பிடித்து கொண்டார். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். அதனால தான் இன்றைக்கி அவங்களும் ஆசீர்வாதங்க. அவங்க ஒன்றும் ஸ்பெஷல் பீப்புள் இல்லை. அவங்க பிடிச்சிட்டாங்கள ஒரு கடவுள், அவர் ஸ்பெஷல். நீங்களும் நானும் ஒரு ஸ்பெஷல் இல்லை, நம்ம பிடிச்சிட்டோமே ஒரு கடவுள், அவர் ஸ்பெஷல். சூலமேத்தியால், ரோஸ் ஆஃப் ஷாரன், சாரோன் தேசத்தில் உள்ள எல்லா காட்டு ரோஜாக்களில் அவங்க ஒன்று. சாரோன் தேசத்தில் உள்ள லீலி மலர்களில், பள்ளத்தாக்கில் உள்ள கோடிக்கணக்கான லீலி மலர்கள் அவங்க ஒன்று. ஆனால் அவங்க ஏன் தெரியுமா பெரியாள்? அவங்க சாலமோன் ராஜாவையே பற்றி பிடித்து கொண்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அவரை பற்றி கொண்டபடினால் we are not going to leave him. ஒரு முடிவெடுங்க, நான் இயேசுவை விடப்போவதில்லை, நான் அவரை பற்றி கொள்ளப் போகிறேன். சொல்ல மாட்டீங்களா? நான் இயேசுவை பற்றி கொள்ள போகிறேன். நம்ம வணங்குற இயேசு நம்மளை விட்டுட்டு ஓகே எல்லாம் முடிஞ்சு இவளை விட்டுட்டு போயிடலாம்னு சொல்லுகிற இயேசு அல்ல. உனக்காக என் உயிரையே கொடுப்பேன் என்று சொல்லுகிற இயேசு. ஆமென். ரைட். சுலமேத்தியால் தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க, வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க, பற்றி கொண்டாங்க. இப்போ மணவாழ்னால் போக முடியுமான்னு எனக்கு தெரில. அவர் போகவே முடியாது. ஒரு டைம் உன்னை மிஸ் பண்ண, திரும்பி மிஸ் பண்ண மாட்டேன். இப்போ பாருங்க, இந்த உறவை பற்றி மேம்படுத்தி ஒரு வரி பாடுகிறார்கள். எருசலேம் குமாரத்திகளே, எனக்கு இது ராஜா மணவாளன் பாடுகிறார். எனக்கு பிரியமானவர்களுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழும்ப பண்ணாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களுக்கு ஆணையிடுகிறேன். ஏன் வெளிமானும் வெளியின் மறையும்னா, இந்த பெண் வந்து ஒரு கிராமத்து பெண். இவங்க சிட்டி கேர்ள் கிடையாது, ஜெருசலம் சிட்டி கேர்ள் கிடையாது. அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் ஜெருசலமில் ஏதோ ஒரு கிராமத்தில் உள்ளவங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மானோ வெளிமானோ வெளி மறையும் தான். அதனால தான் அது பேரில் ஆணையிடுறாங்க. டோன்ட் டிஸ்டர்ப் ஹர், டு நாட் ஸ்டிர் ஹர் அப், டு நாட் அவேக்கன் ஹர், டு நாட் அவேக்கன் ஹர் ஃப்ரம் லவ், let it please her to relax. அவள் இந்த அன்பிலே நிலைத்திருக்கட்டும், அவள் இந்த அன்பிலே இளைப்பாறட்டும், அவள் இந்த அன்பிலே தொடர்ந்து நீடித்து வாழட்டும். நோ இன்டரப்ஷன், ஒரு தடங்களும் வேண்டாம், அவளை விட்டு விடுங்கள் என்று ராஜா சொல்கிறார். நம்ம நேற்று கூட படித்தோம், குழந்தைங்க தூங்கும்போது பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, ஷ் குழந்தை தூங்குது. அதுபோல் ராஜா சொல்கிறார், ஷ் சுலமேத்தியால் தூங்குகிறாள். இயேசு சொல்கிறார் சாத்தானை பார்த்து, ஷ் திருச்சபையில் என் பிள்ளைங்க என்னை ஆராதித்திருக்கிறார்கள், யூ கெட் அவுட் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. வண்டர்ஃபுல்லாக இருக்குல்ல?
சுலமித்தியால் சாலமோனுடைய கதையில் நம்மை எம் இயேசுவையும் பற்றி படிக்கும். நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு நம்ம போகிறோங்க. இது 6th verse ஸ்டார்ட் ஆச்சு. இதில் என்னென்னா வெட்டிங் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. திஸ் இஸ் நாட் சம்திங் ஹேப்பனிங் இன் ப்ரைவேட் பிளேசஸ். ஏதோ இருட்டறையில் ஏதோ ஒரு ரூமில் ராஜா கூட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டார். இல்லை, இது பப்ளிக்காக உலகம் அறிய ஊர் அறிய இந்த பெண்ணை, ஏய் சுலமதி, நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிற, இந்த மூஞ்சிக்கெலாம் ஒரு மாப்பிள்ளை கிடைக்குமா என்று சொல்லுகிற அந்த மக்கள் முன்னணியிலே இவளுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை அந்த மணவாளன் காட்டுகிறது போன்று தான் இந்த உலகத்துக்கு முன்பதாக நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை இயேசு காட்டப் போகிறார். ஹல்லேலூயா. 6th verse சொல்லுகிறது, வெள்ளை போலத்தாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்தக பொடியினாலும் உண்டாக்கிய வாசனையை வீசி தூபஸ்தம்பங்களைப் போல வனாந்தரத்தில் வருகிற இவர் யார்? Who is coming out of the wilderness? அந்த இடத்துலேருந்து வருகிறது யார்? எப்படி வருதா? வாசனை திரவியத்தோடும் தூபத்தோடும் புகையோடும். சாதாரண விஷயம். அங்கேருந்து வரும்போதே ஒரு பயங்கரமான ஸ்மெல் வருகிறது. இவர் யார்? நம்ம போன வாரம் FGVBSோட நம்மளோட OMR திருச்சபையில் ஃபைனல் டே வச்சோம். அது நம்ம பிள்ளைங்க புகை போட்டாங்க. அந்த புகையில் கொஞ்சம் ஸ்மெல்லாம் வச்சு போட்டாங்க. அவ்வளோ ஸ்மெல்லியாக இருக்குது. அந்த இடமே ஸ்பெஷலாக காட்டுகிறது. நான் யோசிச்சு பார்த்தேன், தம்பிங்க கையில் கேட்டேன், இந்த லைட்டிங்லாம் எதுக்குப்பா, இந்த ஸ்மோக்லாம் எதுக்குப்பா, எல்லாம் விட்டுடலாமே, அப்படியே நடத்தலாமே. அவங்க சொன்னாங்க, இல்லை, இது பண்ணால் தான் ஸ்பெஷலாக இருக்கும். உண்மையில் அந்த வீடியோவில் எப்படி இருக்குது? ஸ்பெஷலாக இருக்கா இல்லையா? ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. சாலமோன் வாண்ட்ஸ் டு மேக் his bride special to the world. அந்த புகை போகிறது, லைட் போகிறதுலாம் இப்போத்தி கல்ச்சர் இல்லைங்க, அன்னைக்கே சாலமோன் பண்ணியிருக்கிறார். இந்த சூலமித்தியால் எனக்கென தெரிந்து கொண்டேன், இப்பொழுது புகை மூட்டத்துடன் வெள்ளை போலம் சாம்பிராணி வர்த்தகுடைய சகல கந்தக பொடியினாலும் வாசனையை வீசி தூபஸ்தந்தம் போல எங்கேருந்து வருதான்? வனாந்தரத்திலிருந்து. ஆமென். நமக்கு வனாந்தரம் வானம் தான். ஆண்டவர் ஒரு பெரிய வனாந்தரம் வச்சுருக்கார், டெசர்ட். பரலோகம் இருக்குது, கீழே பூலோகம் இருக்குது. பரலோகத்தை விட்டால் பூலோகம் வர வழியில் ஃபுல்லாக வனாந்திரம். அவர் பார்வையில் இயேசு அந்த பக்கம்தான் எக்கால சத்தம் துணிக்கும் போது இறங்கி வரப்போகிறார். நம்ம இங்கிருந்து அவர் சேர்த்து கொள்ள போகிறார். இதற்காகத்தான் அவருடைய மனவாட்டியாகிய நீங்களும் நானும் காத்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையை பற்றி இது விளக்குகிறதா இருக்குது. இது சாலமோனுடைய மஞ்சம். இஸ்ரவேலின் சௌரியவான்களில் 60 சௌரியவான்கள் அதை சுற்றி நிற்கிறார்கள். இப்போ இதனுடைய விஷயம் என்னன்னா, சாலமோன் இந்த பெண்ணை தூக்கி கொண்டு கூட்டிக் கொண்டு போக ஒரு ரதத்தை அனுப்புகிறார். He is sending a special couch to bring the bride. அனுப்புகிறார். எத்தனை பேரோடவா? 60 சௌரியவான்கள். அந்த 60 பேரும் பட்டயம் பிடித்து யுத்தத்துக்கு பழகுவா இருக்கிறார்கள். ராக்கால பயத்தின் நிமித்தம் அவனுடைய பட்டயம் அவனுடைய அறையிலே இருக்கிறது. நைட் டைமில் அந்த பரேடு வருது. யூதர்களுடைய கல்யாணத்தை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடுங்க. லிசன் பண்ணுங்கள். யூதர்களுடைய கல்யாணம் எப்படின்னா, அந்த மாப்பிள்ளை ஒரு பெண்ணை பார்த்துட்டு வந்துடுவார். பார்த்துட்டு முத்திரை மோதிரம் கொடுத்துட்டு போட்டுட்டு போயிடுவார். வீட்டுக்கு போயிடுவார். அவங்க பேரண்ட்ஸோடு போட்டு போயிடுவார். போட்டுட்டு மாப்பிள்ளை அவங்க வீட்டில் இருப்பார், பொண்ணு இவங்க வீட்டில் இருப்பாங்க. ரைட்டா? இப்போ மாப்பிள்ளையோட அப்பா நீ போய் என் மருமகளை கூட்டிகிட்டு வான்னு எப்போ சொல்கிறாரோ, அது நைட்டில் சொன்னாலும் மிட் நைட்டில் சொன்னாலும், இந்த மாதிரி தூபம் இருக்கும், வெள்ளை போலம், சவுண்டு, லைட்டு, வாசனையோட, பட்டயத்தோட, ப்ரொட்டெக்ஷனோட பெண்ணை கூட்டி கொண்டு போக கவுச்சோட ரதத்தோட பொண்ணை மாமியார் வீட்டிலேருந்து கூட்டி கொண்டு போவாங்க. இங்கே ஒரு சின்ன ஈவெண்ட் பண்ணிவிட்டு, மேரேஜோட பாதி ஈவெண்ட் இங்கே பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூட்டு கொடுப்பாங்க. அதுதான் இங்கே சொல்லப்பட்டது. இயேசுவும் அப்படி தான். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லியிருப்பேனே. இயேசு நான் நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படி உங்களை கூட்டி கொண்டு போவேன் என்று யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொன்னார். There are enough gods. இந்த பெண்ணை இந்த ராஜா கொண்டு போகும்போது இந்த பெண்ணை ராஜா கலந்து பறிக்க முடியாத அளவுக்கு எத்தனை சேவர்கள் வராங்களா? 60. ஹல்லேலூயா. இந்த திருச்சபை, the church is well armed and well protected. இந்த திருச்சபை ஆகிய உங்களையும் என்னையும் கர்த்தர் பத்திரமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். They are the good gods. இன்னைக்கு ஊழியம் செய்கிற நீங்களும் நானும் ஒரு காட் போல இருக்கிறோம். ஒரு ஆத்மாவும் இடருக்குள்ள போகக்கூடாது, ஒரு ஆத்மாவும் அழிவுக்குள்ளாக போகக்கூடாது. அத்தனை பேரையும் கர்த்தர் மீட்பாராக. ஹல்லேலூயா. இது யாருடைய சபை? ஜீசஸோட சபை. ஒரு முறையும் நான் இந்த சர்ச்சில் நிற்கும் போதெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு மேலே ஒரு எஜமான் இருக்கார், அவர் என்னை வேலைக்கு வச்சுருக்கார்.
நீங்களும் அந்த எண்ணத்தோடு தான் ஊழியம் பண்ணோம். நமக்கு மேலே ஒரு எஜமான் இருக்கார். அந்த எஜமான் நம்மளை கேள்வி கேட்பார். அவருக்காக ஒரு காடா, ஒரு அப்பிரயோஜனம் உள்ள ஒரு ஊழியக்காரனா நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும். ஆமென். இப்போ ராஜா அனுப்பின ரதம் வருகிறது, ப்ரொட்டெக்ஷனோடு வருகிறது. இப்போ சாலமோன் ராஜா தனக்கு லீபனோன்ற மரத்தினால் ஒரு ரதத்தை பண்ணுவித்தார். இப்போ சுலமேத்தியாலோட திருமணம் செய்வதற்காக சாலமோன் ராஜா ஒரு கல்யாண கார் ரெடி பண்ணுறார். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு என்னது? கல்யாண கார். முன்பெல்லாம் நம்ம வீட்டில் என்ன கார் இருந்தாலும் அந்த கார் யூஸ் பண்ண மாட்டாங்க. கல்யாண கார்னு ஒன்று இருக்கும் ஓப்பனாக. பார்த்துருக்கீங்களா? யாரில் அந்த கல்யாண கார் பார்த்துருக்கீங்க? அந்த கல்யாண காரில் தான் ஊரில் வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது ஓப்பனில் இருக்கும். அந்த கார்லாம் இப்போ வயசாகிடுச்சு, அதில் யாரும் நம்ம ஏற மாட்டோம். அந்த கல்யாண காரில் உட்காரத்துக்குள்ளே போதும் ஆகிடும். முதல் ரவுண்டு மாப்பிள்ளை மட்டும் உட்காந்துட்டு ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு வருவார் சர்ச்சுக்கு. அடுத்த ரவுண்டு பெண்ணு வரும், பேக்கில் உட்காந்துட்டு வரும். அப்புறம் கல்யாணம் முடிச்சுட்டு திரும்பி வந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் பின்னாடி உட்காந்துருப்பாங்க. ஊரெல்லாம் வருவாங்க. அதுக்காகவே ஒரு கல்யாணத்துக்கும் தங்களுக்கு ஏற்ற போல் அந்த காரை லைட்டிங்லாம் போடுவாங்க. அதுபோல் சாலமோன் ராஜா கல்யாண கார் ரெடி பண்ணுறார். இயேசு ராஜா நமக்காகவும் கல்யாண கார் ரெடி பண்ணுகிறார். மத்திய ஆகாயத்தில் விருந்து கொடுக்கிறார். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாலமோன் ராஜா தனக்கு லீபனோன் மரத்தினால் ஒரு ரதத்தை உண்டு பண்ணுவித்தார். அதன் தூண்கள் படிங்க வெள்ளியினாலும், அதன் தட்டை பொன்னினாலும், அதன் ஆசனத்தை இரத்தாம்பரத்தினாலும் பண்ணுவித்தார். அதில் உட்புறத்தில் எருசலேம் குமாரத்தின் நிமித்தம் நேசம் என்னும் சமுக்காலம் விரித்திருந்தது. அந்த கார்பெட் மேலே என்ன போடப்பட்டிருந்துச்சா? நேசம். paved with love. நேசம் என்கிற பேர்னால அது எழுதப்பட்டிருந்ததான், விரித்திருந்ததான். சியோன் குமார்த்திகளே, நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவாகிய சாலமோனின் கல்யாண நாளிலும் மனமகிழ்ச்சி நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடியோடு இருக்கிற அவரை பாருங்கள். இப்போ மேரேஜுக்கு யார் வராங்க? அவங்க தாய் அவருக்கு ஒரு கிரீடம் போடுறாங்க. மகனை இந்த கிரீடம் வைத்து கொண்டு போய் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். சாலமோன் ராஜா அங்கே வருகிறார். த மதர் ஹஸ் crowned him. ஆமாம், சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தன்னுடைய மகனை குமாரனை முடிசூட்டி வைத்திருக்கிறார். சியோன் பர்வதத்தின் மீது என் ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணி வைத்தேன். திருச்சபையே, இந்த உறவுகள் எல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது போல தான். அன்பிலே 4 விதமான அன்பு இருக்கிறது. கிரீக் கல்ச்சர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்று நான் சொன்னேன். இந்த அன்பு, முதல் அன்பு அகாப்பே அன்பு என்று சொன்னோம். அது தேவனுடைய அன்பு, அது அன்கண்டிஷனல், நம்ம மேலே எப்போதும் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. அடுத்தது ஸ்டார்ஜ் என்ற ஒரு அன்பு, அது குடும்ப அன்பு, தகப்பன் தாய் பிள்ளைகள் மேலே உள்ள அன்பு. 3வது அன்பு ஃபீலியா, பிரதர்லி லவ், சபையில் சகோதரத்துவ அன்பு. 4வது அன்பு தான் அந்த எராஸ் என்று சொல்கிற ரொமான்டிக் லவ், ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மீது வைத்த அன்பு, ஒரு பெண் ஆணின் மீது வைத்த அன்பு. கொஞ்சம் புரிஞ்சிங்க, இந்த எராஸ் என்று சொல்கிற ரொமான்டிக் லவ் நிரந்தரமானது இல்லையா. அது ஒரு டீனேஜில் வந்து ஒரு அடல்ட்ஹுட் வரைக்கும் போயிட்டு ஓல்ட் ஏஜில் காணாமல் போயிடுது. அந்த பெண் திரும்பவும் இந்த ஒரு எராட்டிக் லவ் பண்ணுற ஹீரோவை பார்க்கல, எனக்கு அந்த ஸ்டார்ஜ் தான் வேணும், எனக்கு குடும்பத்தின் அன்பு வேணும், அந்த பாசம் போதும், எனக்கு இந்த 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 கணவன் மனைவிக்கு உண்டான உறவில் உள்ள அந்த அன்பு எனக்கு போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு தான் வாழ்க்கை போதாம். இந்த அன்பு நிரந்தரமானது அல்ல, அது போயிடுது கணவன் மனைவியுடைய உறவு. ஆனால் ஸ்டார்ஜஸ் என்று சொல்லுகிற ஃபேமிலியல் லவ் திரும்பி இருக்கிறது. வயசாகிட்ட பிறகு மறுபடியும் குழந்தைகளை போல மாறுறோம். அந்த இடத்துல ஒரு எண்ணம், சே எங்கள் அப்பா என்னை திரும்பி கூட்டு போனார்னா, எங்கள் அம்மா என்னை திரும்பி கூட்டு போனாங்களா, எங்கள் அம்மா அப்பாக்கையில் ஒரு குழந்தையாக போயிட்டேன்னா எப்படி என்கிற எண்ணம் வரும். ஆமாம், அந்த 4 விதமான அன்பு 4 விதமான வகையில் 4 மக்கள் மூலிமா நமக்கு கிடைச்சாலும் எல்லாவற்றையும் ஒன்று சேர்ந்து ஒரே பேக்கேஜாக நமக்கு கொடுக்க இயேசு இருக்கிறார். சாலமோனுடைய இந்த உன்னத பாட்டில் நிறைய விஷயங்கள் நமக்கு புரியாமல் இருக்கும். மறந்துடாதீங்க, இன்றைக்கு மாதிரி அன்றைக்கி பெரிய அளவில் எழுத்து வடிவம் கிடையாது. இந்த சின்ன பார்ட்டில் ட்ராமா ஃபுல்லாக எழுதணும். ராஜா பாடுறது, அந்த அவளை நேசிக்கிற சூலமேத்தியால் பாடுறது, பப்ளிக் பாடுறது, என்விரான்மெண்ட் பாடுறதெல்லாம் சேர்த்து எழுதி வச்சுக்கிறாங்க. ஒன்று மட்டும் புரிகிறது, இவர்கள் இருவரும் அன்புக்காக இயங்குகிறார்கள், ஒருவருக்காக ஒருவர் தியாகம் பண்ணி வாழ்கிறார்கள். நாமளும் அப்படி தான். நம்ம இயேசுவை உண்மையாய் நேசிக்கிறோம், அவரும் நம்மை நேசிக்கிறார். விட்டு விலகாத அன்பு,
நம்மை விட்டு முறிந்து போகாத அன்பு, நேற்றும் இன்றும் மாறாத அன்பு நம்மோடு கூட இருக்கிறது. அது இயேசுவின் அன்பு. நம்ம எழுந்திருப்போமா? ராஜா இயேசு ராஜா. இந்த சாலமோன் ராஜாவே கல்யாணத்துக்காக இவ்வளவு பெரிய காரியங்களை செய்வார் என்றால், இயேசு ராஜா ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்காக பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நீங்களும் நானும் தான் சூலமேத்தியால். நீங்களும் நானும் மக்களால் கேர் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம ஒரு சிம்பிள் பீப்புளாக இருக்கலாம். ராஜா நம்மை நேசிக்கிறார். we are well protected, we are well loved, we are well taken care of in the love of Jesus Christ. இயேசுவுடைய அன்பு உங்களை அழைக்கிறது. வாங்களேன், நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், அவரை ஆராதிப்போம், அவருக்குள் மகிழ்ந்திருப்போம், அவருடைய பாசத்தை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவோம். நாங்கள் உம்மை தேடுகிறோம் எங்கள் ஆத்தும நேசரே. நாங்கள் உமக்காக பொறுமையோடு காத்திருந்து அப்பா உம்மை காணும் வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஆண்டவரே பிரசன்னத்திலேயே நாங்கள் காத்திருக்கிற கிருபையை தாங்க. இந்த நாளிலும் கூட உன்னத பாட்டு 3வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீர் எங்க மத்தியில இடைபெறும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். உன்னத பாட்டு 3வது அதிகாரம் 5வது வசனம். எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவர்களுக்கு மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களுக்கு ஆணையிடுகிறேன் என்று இந்த வசனம் போடப்பட்டிருக்கிறது. இங்க நம்ம பார்க்கிறோம்,
இங்கு வந்து சாலமோன் ராஜா வந்து அந்த எருசலேம் குமாரத்திகளுக்கு ஒரு கட்டளை இடுகிறார். என்னுடைய பிரியமானவளை நீ எழுப்பாமல் நீங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று. இந்த வசனம் எதை குறிப்பிடுகிறது என்றால், நாம் கர்த்தருக்காக நாம் பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும். நாம் ஆத்தும நேசர் நமக்கு தென்படும் மட்டும் நாம் அவருக்காக நாம் அவருடைய பிரசன்னத்துல நம் வாஞ்சையோடு அவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் போது நிச்சயம் அவர் நமக்கு தென்படுவார் என்று இந்த வசனம் கூறுகிறது. அநேக நேரத்துல நாம் இந்த பொறுமையை இழந்து விட்டு நம்ம அநேக நேரத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிஸியான இந்த உலகத்துல நம்ம அவருக்காக காத்திருப்பதே இல்லை. நம்மளுடைய சித்தத்தின்படி நம்மளுடைய வழிகள்ல போய் நாம் தோற்று போகிறோம். ஆனால் இந்த நாள்ல வசனம் சொல்லுகிறது, நாம் அவருக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுடைய ஆத்தும நேசர் நமக்கு முன்பாக அவர் தென்படுவார் என்று. இந்த நாளிலும் கூட நம்மளுடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். அநேக நேரத்தில் நான் கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய பொறுமையை இழந்து விட்டு என்னுடைய நேரத்திலேயே எல்லா காரியமும் ஆகிடணும். நான் ப்ரேயர் பண்ணும் போதே எனக்கு அந்த விஷயம் நடந்துடணும், இல்லை ஆண்டவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற வரைக்கும் நான் காத்திருப்பதில்லை. இல்லை நான் வந்து எனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும், நான் ஜெபிக்கும் போதே அது நடந்துட்டா நல்லா இருக்கும், இல்லை நான் கேட்கறதெல்லாம் அந்த டைம்குள்ளே கிடைச்சா நல்லா இருக்கும்ட்டு. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். என்னுடைய நேரத்துக்காக நீ பொறுமையோடு காத்திரு, நான் நிச்சயமாய் நான் உன்னுடைய மத்தியில் நான் மனவாளனாய் நான் வந்து உன்னை கூட்டிக் கொண்டு செல்லுவேன். நீ எனக்காக ஆயத்தமாயிரு, பொறுமையோடு எனக்காக நீ காத்து கொண்டு இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேளையில கூட நம்மை நாமே அப்படியே ஒப்பு கொடுப்போமா? நாம் இருக்கிற இடத்துல கூட நம்ம அப்படியே அமர்ந்து கொள்ளலாம். நாம் அமர்ந்து கொண்டு இந்த வேளையில தேவனுடைய பிரசன்னத்துல நாம் அவருக்காக நம்ம காத்து கொண்டு இருக்க போகிறோம். என் ஆத்தும நேசரே, நீங்க என்னுடைய வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க, நீங்க என்ன சொல்ல நீங்க சித்தமா இருக்கிறீங்கப்பா. நாங்க இந்த வேளையில நாங்க உமக்காக நாங்க காத்து கொண்டு இருக்க போகிறோம். எங்க ஆத்தும நேசர் நீர் வரும் வரைக்கும் உம்முடைய மனவாட்டி ஆகிய சபை ஆகிய நாங்கள் பரிசுத்தமாய் உமக்காகவே நாங்கள் வாஞ்சிக்க போகிறோம் என்று இந்த வேளையில நம்ம தீர்மானம் எடுத்து அவருடைய சமூகத்துல நாம் பொறுமையோடு காத்து கொண்டு இருக்கலாமா? நம்மை நாமே அமைதியாய் இந்த தேவ சமூகத்துல நம்ம அர்ப்பணித்து அவருடைய பிரசன்னத்துல நம்ம அப்படியே இலை பாருவோம். எப்போதும் நெஞ்சில் உம்மை
எங்கள் ஆத்தும நேசரே அப்பா, இந்த நாளில் இருந்து நாங்கள் ஒரு முடிவு செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உமக்காக பொறுமையோடு நாங்கள் காத்து கொண்டிருக்க போகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே அப்பா நிர்ணயித்த அப்பா ஓட்டத்தை நாங்கள் பொறுமையோடு நாங்கள் காத்திருந்து ஓட போகிறோம். எங்கள் ஆத்தும நேசர் நீர் எங்களை சந்திக்கும் வரைக்கும் ஆண்டவரே உமக்காக நாங்கள் பரிசுத்தமாய் நாங்கள் பொறுமையோடு ஆண்டவரே நாங்கள் காத்திருந்து எங்கள் மனவாளனை நாங்கள் சந்திக்க போகிறோம் ஆண்டவரே. இனி ஆண்டவரே அப்பா துரிதமாய் நாங்கள் எந்த செயலும் எங்களுடைய சித்தத்தின்படி செய்யாமல் எல்லாவற்றிலும் நாங்கள் பொறுமையோடு காத்திருந்து அப்பா உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே இது முதல் நாங்கள் வாழ போகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் கொடுத்ததற்காக நன்றி. ஒரு பெரிய பலனை நீங்க கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா கடைசி வரைக்கும் அப்பா நாங்கள் உமக்குள் நிலை நிற்பவர்களாய் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே நீங்க கிருபை பாராட்டினதற்காக நன்றி. தொடர்ந்து நீர் வழி நடத்தும் சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். பாட்டு 3வது அதிகாரத்தில் கர்த்தர் என்னோடு கூட பேசின வசனம் 1-2. ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. இந்த வசனத்தில் பார்க்கும்போது சூலமேத்தியால் ஆத்தும நேசரை படுக்கையில் காணாததினால அந்த ரா காலத்தில் எழுந்து போய் ஆத்தும நேசரை நான் தேடுவேன் என்று புறப்படுகிறார். ரா காலம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு இருளான நேரமாக இருக்கலாம், ஒரு பள்ளத்தாக்காக இருக்கலாம், தனிமையான சூழ்நிலையாக கூட இருக்கலாம். இந்த வசனத்தோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும்போது தனிமையில் நம்ம அநேக நேரம் நம்ம ஜெபித்திருப்போம். ஆனால் அந்த ஜெபத்திற்கு சீக்கிரமாக பதில் வராமல் போயிருக்கலாம், அந்த விண்ணப்பத்திற்கு தாமதமாய் பதில் வந்திருக்கலாம். அதுக்குள்ளாக நம்ம என்ன நினச்சி கொள்கிறோம், தனிமையில் தள்ளப்பட்டதை போல நாம் நினைத்து கொள்ளுகிறோம். ராக்காலத்தில் இருக்கிறது போல நம்முடைய சூழ்நிலை இருக்கலாம். ஆனாலும் சூலமேத்தியா தானாய் முன் வந்து தன் நேசரை தேட எழும்பி வந்தார். நாமும் சூலமேத்தியாலை போல எழுந்து நம் நேசரை தேட வேண்டும். இன்றைக்கும் இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை நம்மளுடைய சபைக்கு கொடுத்தார். இந்த வருடத்தில் நம்ம எல்லாரையும் லான்ச் பண்ண போகிறார். அந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் நம்மை நடத்துவார். இன்றைக்கும் நம்ம எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கலாம். உண்மையாய் தானாய் முன் வந்து ஆண்டவரை இன்றையிலிருந்து நம்ம தேட போகிறோம். ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்காக நம்ம சுவிசேஷத்தை சொல்ல போகிறோம். அவர்களை நீதியின் பாதையில் நடத்த போகிறோம். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை தேடுவேன் என்று நம்ம ஒப்பு கொடுக்கலாம். எப்படி சூலமேத்தியால் ஆத்தும நேசரை அவங்க தேடினாங்களோ இன்றைக்கும் நம்ம ஆண்டவரை தேடலாம். நம்ம இந்த வேலையில் நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். இன்றையிலிருந்து ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கலாம். எல்லா சூழ்நிலையிலும் ஆவியானவரே நாங்கள் உம்மை தேடுவோம், உம்முடைய வார்த்தையை உமக்காக நாங்கள் காத்திருப்போம். அவர் மீது நம்ம அதிகமான அன்புள்ளவர்களாக இருப்போம் என்பதை இந்த வேலையில் நம்ம ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவரிடத்தில் நம்ம சொல்லிக்கிறோம். சத்தம் கேட்டுதான் என் நெஞ்சம் குளிரும்,
தகப்பனே அப்பா என் ஆத்தும நேசர அப்பா நாங்கள் காண வாஞ்சையுள்ளவர்களா எங்களை நீங்க மாற்றுவீராக அப்பா. அப்பா எங்களுக்குள்ள அப்பா நீங்க வாங்க தகப்பனே அப்பா. எல்லா சூழ்நிலையிலும் ஆவியானவரே அப்பா உம்மை தேட அப்பா உம்மீது அன்புள்ளவர்களாய் இன்னும் அதிகமாய் உம்மீது வாஞ்சையுள்ளவர்களாய் எங்களை நீங்க மாற்றுவீராக ஆவியானவரே அப்பா. எங்க மத்தியில் நீங்க அப்பா இறங்கி வருவீராக ஆவியானவரே அப்பா. எங்களுடைய அப்பா ஆவியாத்துமா சரீரத்தை அப்பா நாங்கள் இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே அப்பா. நீர் எங்களை ஆளுகை செய்வீராக ஆவியானவரே. எங்க மத்தியில் நீங்க இறங்கி வருவீராக அப்பா. எப்படி தகப்பனே அப்பா சூளை மெத்தியால் அப்பா அந்த காலத்துல கூட அப்பா அப்பா ஆத்தும நேசர் அப்பா தேட போனாங்களோ அப்பா நாங்களும் அப்பா உம்மை தேட அப்பா உம்மை பற்றி கொள்ள அப்பா பல பேருக்கு அப்பா உம்முடைய வார்த்தையை சொல்ல அப்பா சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல அப்பா மற்றவர்களை நீதியின் பாதையில நடத்த அப்பா எங்களுக்கு அப்பா நீங்க கிருபை பாராட்டுவீராக அப்பா. எல்லா சூழ்நிலையிலும் ஆவியானவரே உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க அப்பா உம்மை பற்றி கொள்ள அப்பா இன்னும் அதிகமாய் உண்மையில் அன்பு கூற அப்பா எங்களுக்கு நீங்க அப்பா அப்பா நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துங்க அப்பா. இன்றையிலிருந்து தகப்பனே அப்பா எங்களுக்குள்ள அப்பா அப்பா நீங்க ஆளுகை செய்யுங்க அப்பா. நாங்க இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம் ஆவியானவரே அப்பா. ஆவியானவரே அப்பா எங்களுடைய ஆத்தும நேசரை காண அப்பா எங்களுடைய சூழ்நிலைகளை நாங்க பார்க்காத படிக்கு அப்பா இன்னும் அதிகமாய் அப்பா இன்னும் அதிகமாய் அப்பா உமக்காக எழுப்ப அப்பா உம்மை பற்றி கொள்ள அப்பா உம்மீது அப்பா இன்னும் அதிக அன்பு செலுத்த அப்பா எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க தகப்பனே அப்பா. இந்த நேரத்திலும் ஆவியானவரே அப்பா ஒவ்வொருவரோடைய அப்பா விண்ணப்பத்தை நீங்க அப்பா அப்பா கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கப்பா. இந்த வேலையில நாங்கள் ஒப்பு கொடுத்தோம் அப்பா. நீரே எங்களை நடத்துங்க, எங்களை ஆளுகை செய்யுங்க. எல்லாவற்றையும் ஆவியானவரை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். அன்பை பார்க்கிலும் வேறொன்றும் இல்லையே, என் இயேசுவே, உம் அன்பை பார்க்கிலும் வேறொன்றும் இல்லையே. ஒரு நாளும் மறவேனே என்
அதிகாரத்தில் இந்த சுலமித்தியான் என் ஆத்துமனேசர், என் ஆத்துமனேசரை தேடினேன், என் ஆத்துமனேசரை தேடுவேன், என் ஆத்துமனேசரை கண்டீர்களா, என் ஆத்துமனேசரை கண்டேன் என்று அவருடைய ஆத்துமனேசருக்காக அத்தனை பிரயாசங்கள் படுகிறாங்க. அவரை காணோம் அப்படின்ன உடனே அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக அத்தனை முயற்சி அவங்க எடுக்கிறாங்க. முயற்சி எடுத்து கடைசியாக 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, என் ஆத்துமனேசரை கண்டேன். கண்ட பிறகு விடாமல் பற்றி கொண்டேன் என்று வசனம் சொல்கிறது. இந்த காலை வேளையில் ஆத்துமனேசராகிய இயேசுவை கண்ட நாம் ஒவ்வொருவரும் அவரை விடாமல் பற்றி கொள்வோம், அவரை உறுதியாக பற்றி கொள்வோம். அவர்தான் நமக்கு பொக்கிஷம், அவர்தான் பரலோகத்தின் செல்வம். அவரை உறுதியாக நம்ம பற்றி கொள்வது நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் வரைக்கும் நம்மளை கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹாவ் அ பிளஸட் மார்னிங் அண்ட் ஷாலம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.